Chitra, Social Talk. இது வரைக்கும் எத்தனை குழந்தைகளுக்கு நீங்கள் பிரசவம் பார்த்துருக்கீங்க? நிறைய. ஐ எம் டூயிங் திஸ் ஃபார் 40 years. என் ஃபர்ஸ்ட் சைல்ட் இஸ் 40, ஷி இஸ் லிவிங் அப்ராட். அப்போ 40 வருஷத்துல எவ்வளோ பேருக்கு இருக்கும். அண்ட் எவ்ரிடே வி டூ இன்சமினேஷன், எவ்ரிடே வி ஆர் ட்ரீட்டிங் இன்ஃபர்டைல் பேஷண்ட் ஒன்லி. அவள் தானே மெயினாக வரா. ஸோ அதனால வி கிரியேட் பேபி எவ்ரிடே என்னே சொல்ல முடியும். இப்போ நீங்கள் துவக்கி வச்சாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தெருக்கள்லேயும் 2 ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது. இப்போ இல்லை, நான் வந்து எங்களுக்கு இது ஒன்று தான். பட் எல்லா ஊர்லேயும் இந்தியாவில் என்னை கூப்பிட்டாங்க. நான் சார் சாரி, ஐ கேனாட் கம், ஐ கேன் ஒன்லி ப்ராக்டிஸ் இன் ஒன் பிளேஸ். ஒன் மீட்டர் கம் அண்ட் செட்டப் அ லேப் டீச்னா டீச் பண்ணிட்டு வந்துடுவேன். பட் ஐ வில் நாட் ஸ்டே எனிவேர். தே திங்க் இட் இஸ் டு மேக் மணி. தே ஷுட் ரியலைஸ் இட் இஸ் நாட் டு மேக் மணி. ஒருத்தரோட குடும்பத்தோட டிஃபெக்ட்டு, அவளோட வருத்தத்தை, அவளுடைய அதை சரி பண்ண தான் பண்ணுறோம். கரெக்ட். மணி கம்ஸ் பை த வே. மெடிக்கல் ப்ரொஃபஷன் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். எங்கள் அம்மா காசு கேட்கணுன்னே சொல்லிக் கொடுக்கல. ஃபஸ்ட்டு இங்கே வில்லேஜ் ரோட் பக்கத்தில் ஒரு சின்ன ரூமில் ஆரம்பித்தேன். ஒருத்தர் எவ்வளோ ரூபா கொடுக்கணும்னா, ரூபாயா தெரியாது, அம்மாவை கேட்டது எனக்கு சொல்கிறேன். அப்படிதான் சொன்னேன். யூஸ்வல் பாபி எல்லாரும் கேட்குறேன், எவ்வளோ ரூபா கொடுக்குறது, என்ன போடி எதாவது கொடுத்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுவா. அவ்வளோதான். ஸோ நெவர் ஆஸ்க் ஃபார் எனிபடி. அதுக்கப்புறம் அப்படி சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுங்கோ, 1 ரூபா 8 அண்ணா எதுவாக இருந்தாலும் ஐ யூஸ் டு டேக் அண்ட் கம் அண்ட் கிவ் இட் டு மை மதர். பட் ஃபர்ஸ்ட் மந்த்து 200 ரூபா நான் இருந்த ரூம். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த் ஐ காட் 200, ஐ பேட் த ரூம் ரெண்ட், ஐ கேவ் டு மை மதர். அதுக்கு பணத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்லிக் கொடுக்கல. பட் ஐ ஹர்ட், நான் மெடிக்கல் காலேஜ் மணிப்பால் படிக்க போகிற வழியில் மேங்களூரில் ஐ ஹர்ட் அ பேரண்ட் டெல்லிங், உனக்கு இவ்வளோ லட்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் டொனேஷன், நீ அந்த சம்பாதிச்சு கொடுக்கணும்னு. ஹவு கேன் தே டெல் தட்? அப்போ அந்த பையன் வந்து தப்பு வழியில் போகல, ப்ராக்டிஸ் வரலன்னா எவ்வளோ ராங் திங். கரெக்ட். தே ஷுட் டீச் தம் திஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். மணி ஷுட் கம் பை இட் செல்ஃப், யூ ஷுட் நாட் ஆஸ்க்னு சொல்லணும். நான் கை நீட்டி பணம் இங்கே வாங்கினதில் இது மட்டும். இந்த சரியான முறையில் வந்து சிகிச்சை பண்ணலைன்னா என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் வர வாய்ப்பு இருக்குது? நிறைய இருக்குது. மேலுக்கு ட்ரீட் பண்ணலன்னா ஹில் பிகம் டோட்டலி ஸ்டெரைல். லேடிக்கு தப்பாக ட்ரீட் பண்ணினா டியூப் அஃபெக்ட் ஆகிடும். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பெர்மனெண்ட்டாக தில் பிகம் இன்ஃபர்டைல். ஸோ கரெக்டு வேலை ட்ரீட் பண்ணணும், கரெக்டு அப்ரோச் இருக்கணும். மணி ஷுட் கம் செகண்டரி. நீ டூ ப்ராக்டிஸ் ஆட்டோமேட்டிக்லி மணி வில் கம். இந்த மருத்துவமனைகள் இன்றைக்கி அப்படி இயங்கிறதா நினைக்கிறீங்களா நீங்கள்? நான் நினைக்கவே இல்லை, நிச்சயமாக இல்லை. இங்கே நாங்கள் பண்ணுறோம், இவ்வளோ என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன பணம் வருது, எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க, சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுவேன். பணம்னா அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டுக்கோங்க சொல்லுவேன். அவள் என்ன கலெக்ட் பண்ண எனக்கு தெரியாது. ஐநவே ஆசை வந்தீங்க எவ்வளோ வந்தது என்ன ஒன்றுமே கேட்க மாட்டேன். அதை இவனா என் கூடவே வளர்ந்தவங்க அதுவே போயின்ட்டுருக்கு. கடன் அடைஞ்சுதான், அவ்வளோதான். இன்னும் எவ்வளோ நாட்டுக்கு கடன் அடைக்கன்னு கேட்பேன், அவ்வளோதான். பொதுவாக மருத்துவமனைகள் வந்து விளம்பரமே பண்ணக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பக்கமாக மருத்துவமனைகளை பற்றியும் மருத்துவரை பற்றியும் விளம்பரம் வருது. அது ரொம்ப தப்பு. நான் எப்படி நான் தான் நல்ல டாக்டர் நான் சொல்ல முடியுமா? நீங்கள் தான் சொல்லணும். அது ஹவு டு தே டூ அட்வர்டைஸ்மெண்ட்? வி ஹவ் நெவர் அட்வர்டைஸ்டு பேஷண்ட். இது தப்பு. அது வந்து த கவர்மெண்ட் ஷுட் கண்டெம். நோ தட் டாக்டர் ஷுட் நாட் அட்வர்டைஸ்னு. ஏன் அலோவ் பண்ணுறாங்க கரப்ஷனுக்கு? தே ஷுட் நாட் அலோவ். நீங்கள் நல்லா பண்ணினீங்க, உங்கள்கிட்ட நிறைய குழந்தை பிறகு ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட்ஸ் வில் கம் தானே. இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லி வருவாங்க. ஸோ டாக்டர் ஷுட் நாட் அட்வர்டைஸ். நீங்கள் ஒரு ஃபார்மசி கூட இல்லை, ஏதாவது புதுசாக ஏதோ பண்ணி விற்கிறீங்கன்னா தட் யூ ஹேவ் டு அட்வர்டைஸ். அது டிவிலையும் போடலாம், எல்லாத்துலேயும் போடலாம். பிகாஸ் யூ ஷுட் கால் அவேர்னஸ். இது சர்வீஸ் ஓரியன்ட். ஒரு பேஷண்ட் குழந்தை பிறந்தா நீ ஜிஜிக்கு போ, அங்கே நல்லா பார்ப்பாங்க, குழந்தை பிறக்கும்னு சொல்லி வர பேஷண்ட் தான் எங்களுக்கு. நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதில்லை. தம்பதிகளுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை இருக்கணும் அப்படின்ற ஆசை ரொம்ப நாளாக இருக்குது. இன்னும் இருக்காது. இப்போ பெண்கள் முன்னெல்லாம் வருவாங்க, பையன் வேணும். நான் சொல்லி நாங்கள் 4 பேர் பொண்ணு எங்கள் அப்பாவுக்கு. நாங்கள் 4 பேர் டாப்பில் இருக்கோம். நீங்கள் ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு கேட்பேன் நான். நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அப்படி ஐநவே என்கரேஜ் தட். பெஸ்ட் டெல் தம். ஏன்னா கேர்ள்ஸ்க்கு என்ன குறைஞ்சி போச்சு, எங்கள் அப்பாவுக்கு என்ன குறைஞ்சி போச்சுன்னு கேட்பேன். சார் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா பையன் வீட்டுக்கு வரான், அவ்வளோதான். as simple as that. இல்லையா? பொண்ணு கல்யாணம் பண்ணால் பையன் வீட்டோடு வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த அச்சீவ்மெண்ட்டை உங்கள் அப்பா எப்படி பார்த்தார்? He was very proud, I think. He was very happy that we are doing well. I could look. என்ன அவரால் நல்லா பார்த்துக்க முடிஞ்சது, காரு டிரைவர் கொடுக்க முடிஞ்சது. I looked after him in a cradle actually. பக்கத்து வீட்டில் தான் வச்சுட்டு இருந்தேன். ஐ டுக் கேர் ஆஃப் தம் வெரி வெல். எங்கள் அம்மா என்ன கூட அடுத்த நிமிஷம்
அப்போ எனக்கு அடுத்த நிமிஷம் வாங்கி கொடுத்துருவேன் உடனே. என்னோட தேவி சிஸ்டர்னு ஒருத்தங்க, ஐயோ அப்பா அம்மா இப்படி பார்த்துக்கணும் உங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் கற்றுனோம் டாக்டர், இப்படி பார்த்துக்கணும்னு தெரியாது. எனவே ஐ ஓப்பனர் ஃபார் ஆல் த ஒர்க்கர்ஸ். தமிழ் சினிமாவிலே மூவேந்தர்களாக இருந்தவர்கள் எம்ஜிஆர், சிவாஜி, உங்கள் அப்பாவான ஜெமினி. மற்ற 2 வேந்தர்களை சந்திச்சிருக்கீங்களா? ஏன் சிவாஜியை நான் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். அவர் வந்து குழந்தைன்னு கொடுப்பாரு. அண்ட் எம்ஜிஆர் ஐ மெட் ஹிம் when my daddy got shot. that time I went and met him. ஓ அப்படியா? எம்ஜிஆர் அவரும் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருந்தார். he helped me to relieve my husband. he was the government இல்லை. ஸோ இந்த அப்பாவை இந்த மாதிரி ஷூட் பண்ணது இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்குச்சு. he helped me whatever I wanted. he did. சிவாஜி ஐ நோ வெரி வெல். எங்கே ஷூட்டிங் இருந்தாலும் அங்கே பார்த்தா குழந்தைங்க நல்லா படிங்க, பானுவதி, எவ்ரிபடி இந்த ஃபீல்ட் ஐ நியூ. லெட்டல் நல்லா படிக்கணும், நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. உங்கள் அப்பாவால் ஒரு சினிமா உலகத்தில் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்தவர் கமல்ஹாசன். லைக் பிரதர் அண்ட் சிஸ்டர் தான். எனி டைம் ஐ see him, if I want to see him I can just walk in. and he's very close to us like a brother only. அந்த மாதிரி தான் பழக்கம். இஸ் a very nice human being. எனக்கு பிரகாரம் அப்பாவோட புள்ளன்னு தான் வச்சுப்பேன் நான். உங்கள் அப்பாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் கலைஞர். அதே மாதிரி உங்களுடைய பல ஸ்டேஜில் முக்கியமான விழாக்கள் எல்லாம் வந்து கலைஞர் பங்கேற்றிருக்காரு. ஐயோ அப்பா பொண்ணு மாதிரி தான் அவருக்கு. என் பொண்ணு தான் சொல்கிறார் அவர். ஸோ வெரி க்ளோஸ். எனி டைம் ஐ வாண்ட் ஐ கேன் ஜஸ்ட் வாக் இன் டு த ஹவுஸ் அண்ட் அவுட். ஐ டோன்ட் நீட் பர்மிஷன் அட் ஆல். அண்ட் தயாலமாலும் எப்போதும் போய் பார்ப்பேன். செல்வி அவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஹோல் ஃபேமிலி வாஸ் லைக் மை ஓன் ஃபேமிலி. உங்கள் அப்பாவுடன் இணைந்து பல படங்களில் நடித்தவங்க ஜெயலலிதா. சசிகலாவோட சிஸ்டர் ஷி டெலிவரி ஹியர். அப்போ ஜெயலலிதா இங்கே வந்தா. அந்த என்ன கமலா எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம், ஹாஸ்பிட்டலாம் சுற்றி பார்த்தா. and then she hugged me, porche, whatever you want to improve the hospital, just tell me, I will help you. Sorry, but I need any help. So I didn't ask her. She was my 1 year junior in Church Park. ஓ அப்படியா? ஸோ அதனால் ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் இருப்போம் நாங்கள். அவளுக்கு நாங்கள் ஹீரோவோட டாக்டர், அவங்க வில்லியோட டாக்டர். அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் தவிர்த்து எவ்ரிதிங் வாஸ் குட். இப்போ சினிமா உலகத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல நெருக்கமாக இருக்காங்க? ஐ எம் பிஸி பை மை செல்ஃப். டைம் கிடையாது. நான் பார்ட்டியை கேட்டிங்கன்னா ஒன் சி மை நேபர் ஹியர். அவங்க தோட்டத்தில் மாம்பழம் வந்து எனக்கு அனுப்புவாங்க. நான் என்ன அவங்களுக்கு வேணுமோ அனுப்பிச்சுடுவேன். ஷி இஸ் ஜஸ்ட் மை நேபர். சரோஜா தேவி வெரி குட். அங்கே பெங்களூர் போனால் அவங்கள பார்க்க வரமாட்டேன். அவங்க இங்கே வந்தால் நான் பார்க்காம போக மாட்டாங்க. வீட்டை உட்காந்து ஃபோன் எல்லாம். அப்புறம் சௌகா ஜானகி ஐ பீன் டு பெங்களூர். ஹர் பிளேஸ் ஷி வில் நாட் ரிசீவ் எனி கிஃப்ட் ஆர் எனிதிங் லைக் தட். ஐ திங்க் எவ்ரிபடி ஐ நோ. எங்கே பார்ட்டினாலும் நாங்கள் போவோம். எல்லோரும் என்னோட நான் சகஜமாக பழகுவாங்க. அப்பாவுடைய கதாநாயகங்களில் யார் பொருத்தமான ஜோடி அப்பாவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? சாவித்ரி வாஸ் வெரி குட் இல்லையா? சாவித்ரி வாஸ் வெரி நைஸ் டு அஸ். ரொம்ப நல்ல. அண்ட் விஜய் சாமுண்டீஸ்வரி உங்கள் சன்னு டாட்டர்லாம் எங்கள் ஓன் பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி தான். இப்போ வி கீப் இன் டச். எனி டிஸ்டர்ஸ்னால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். உடனே ஓடி வந்துடுவோம். அந்த மாதிரி தான். நோ எனிமீஸ், நோ ஜெலசி. நீங்கள் கல்லூரியில் படித்த காலகட்டத்தில் அங்கே இருக்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பிரபலமான நடிகருடைய மகள் அப்படின்னு நல்லா தெரியும். அங்கே தூரத்துலேருந்து பார்த்து இப்படி சொல்லுவாங்க. ஐ ஜஸ்ட் யூஸ் டு இக்னோர் அண்ட் கோ. பிகாஸ் எங்கே போனாலும் ஃபேஸ் ஜாடை பார்த்தேன். ஈவன் ஏர்போர்ட்டில் போனாலும் இவன் வந்து ஆக்ட்ரஸா, என்ன ஷீஸ் அ டாக்டரா, ஜெமினியோட பொண்ணா, என்ன சின்னதர நடிகையா, அப்படி பேசிப்பாங்க அவங்களே. நான் ஜஸ்ட் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். காலையில் விழுந்த மாதிரியே காமிச்சிக்க மாட்டேன். ஸோ தென்யூ சம் ரெகக்னேஷன் இருந்ததுன்னு தெரியும். ஆனால் நாங்கள் கண்டிக்கவே மாட்டோம். யாராவது கேட்டால் நான் ஜெமினியோட பொண்ணுன்னா ஆமான்னு சொல்லிடுவேன். உங்கள் அப்பா காதல் மன்னனாக இருந்தார் அப்படின்றத பற்றி கல்லூரியில் விவாதம்லாம் நடக்குமா? அப்பா யாராவது எதாவது கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிடுமான்றவாரு. அதனால் அதே மாதிரி தான். அதனால் வி நெவர் யூஸ் டு மைண்ட் இட். ஒரு சகஜம் தானே சினிமா ஃபீல்டில். ஸோ யூ கான் பிளேம் எனிபடி ஃபார் எனிதிங். உங்களில் யாருக்கும் ஏன் நடிக்கணுன்ற ஆர்வம் வரல? இந்த பனித்துளி புல் மேலே இருக்குல்ல, தட்ஸ் அ லைஃப் இன் ஃபிலிம் ஃபீல்டு. திஸ் இஸ் பர்மனெண்ட். நான் வயசாகி நடிச்ச முடியலாம் வந்தது கூட ஐ ஹேவ் த சேம், மை நேம் இஸ் த சேம் அண்ட் த சேம் ப்ரொஃபஷன் போயிட்டே இருக்கு. ஆரம்பித்தனால 40 years ஐம் ப்ராக்டிஸிங். ஸோ இந்த சேம் மை சில்ட்ரன் ஆல்சோ ஒர்க்கிங் வித் மீ. ஸோ இது வந்து அந்த ஃபீல்டில் வராதே. இந்த ஜேர்னியில் உங்களுக்கு மிகுந்த நிறைவை தர்ற விஷயம் அது. எனக்கு வந்து ஐ எம் வெரி ஹாப்பி தட் நிறையா தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் லேடிஸ்க்கு அவங்க ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணினேன்னு ஒரு நிறைவு. அண்ட் ஆல்சோ the same profession, I have my son and daughter who is working with me here. They both can do what I can do. And I have developed the hospital and all these girls who are working with me have grown with me. எல்லாரும் விட்டுட்டு போயிட்டு அப்புறம் வந்தாங்கன்னு கிடையாது. 40 வருஷம் இருக்கேன்னா என் தியேட்டர் கேர்ள்ஸு
ஐவிஎஃப் கேர்ள்ஸ்லாம் என் கூடவே இருக்காங்க எல்லாருமே. ம் ஸோ அதனால் ஐ கேன் ஜஸ்ட் லீவ் த ஹாஸ்பிட்டல் ஒர்க் அவுட். ஐ நோ இட் வில் டூ வெல். மை சன் இஸ் தேர், மை டாட்டர் இஸ் தேர், ஆல் த ஒர்க்கர்ஸ் who grew up with me, the டெஸ்டி பேபி அவள்லாம் அங்கே தான் இருக்கா. டாக்டர் கமலா செல்வராஜ் இன்றைக்கி இந்த நிலைக்கு வந்திருக்கிறதுல உங்கள் அப்பா அம்மாவுடைய பங்கு எவ்வளோ? 2 பேரும் ஈக்குவல். எங்கள் அம்மா வந்து ஒழுக்கம், கற்பு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அப்பா வந்து நல்லா ஒர்க் பண்ணணும், நீ கரெக்டாக ஒர்க் பண்ணால் தான் உனக்கு எல்லாம் வரும் சொல்லி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஹார்டாக பண்ண வேண்டியதுலாம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க. நேர்மையாக நன்னா இருக்கணும், அந்த கடுமையாக உழைக்கணும், அந்த நல்லது தான் பண்ணணும், போய் சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ போத் வேர் லைக் 2 ஐ ஓப்பனர்ஸ். ஆஸ் எ டாக்டர் ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்களுடைய உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல நியூட்ரிஷன் உணவு சாப்பிட்ணும். எதான உணவு, கீரை, காய்கறி, ஃப்ரூட்ஸு நல்லதாக சாப்பிட்ணும். எது அனாவசியமோ எது சாப்பிடக்கூடாதோ, டூ மச் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் நிறைய காரம் சாப்பிட்றது அது மாதிரிலாம் கூடாது. நம்ம உடம்புக்கு இப்போ மாம்பழம் சீசன் ஒரே மாம்பழமாக சாப்பிட்டா ஒத்துக்காது, ஹீட்டு, பிம்பிள்ஸ் வரும், அந்த இன்டெஸ்டைன்ஸ் வந்து கெட்டு போகும். ஸோ எல்லாமே அதிகம் அது அளவுக்கு மிஞ்சாலும் அவதும் விஷம். அந்த மாதிரி எல்லாமே அளவோடு வச்சுருந்தா எவ்ரிபடி கேன் லிவ் ஹெல்த்லி அண்ட் ஆல்வேஸ் ஹாவ் அ கிளியர் மைண்டு. யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, புறமாப்படக்கூடாது, நல்லதே பண்ணணும். கடவுள் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்பாரு. யூ கேனாட் கோ ஆஃப்டர் மணி, யூ கேனாட் கோ ஆஃப்டர் காட், ஹீ ஹாஸ் டு கம் டு அஸ். அந்த மாதிரி எல்லோரும் இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். பெண்கள் வந்து கருத்தரிக்க முடியாமல் போகிறதுக்கு இந்த மது பழக்கமும் ஒரு காரணமாக? இல்லை, மது யாருக்குமே சாப்பிட்டா நல்லது இல்லை இல்லையா? மது நிறைய ஓவராக குடித்தா நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன பண்ணீங்களேன்னு தெரியாதே. ஸோ மது வில் அஃபெக்ட் ஓரளவு. ஐ கேனாட் சே ஹவு இட் அஃபெக்ட்ஸ் பிகாஸ் எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு பொறுத்து. ஸோ அதனால் தட் பெண்களுக்கு ஒரு லிமிட்டு, ஒரு நெறின்னு இருக்கணும். யூ ஷுட் ஹேவ் யுவர் டிக்னிட்டி, மெயின்டைன் அ டிக்னிட்டி. எங்கே போனாலும் எல்லோரும் பயந்து எழுந்து நிற்கணும், மரியாதை கொடுக்கணும். அது இல்லாமல் போச்சுன்னா பெண்களுக்கு ஒன்றுமே இல்லையே. 100% நீங்கள் கண்ட இடத்துல போனீங்க, இன்ஃபெக்ஷன், எந்த விதமான இன்ஃபெக்ஷன் வரலாம். நீங்கள் அபார்ஷனாக பண்ணிங்கன்னா யூ குழாய் பிளாக் ஆகலாம், இன்ஃபெக்ஷன் யூட்ரஸில் வரலாம், யூட்ரஸ் வீக் ஆகலாம். ஸோ மெனி வேஸ். இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, டிவோர்ஸ் பண்ணுறாங்க, வேறு யாரையோ பண்ணிக்கிறாங்க. யாருக்கு என்ன வியாதி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆண்களுக்கு மது பழக்கம் இருந்தால் நிச்சயமாக ஃபெர்டிலிட்டியை பாதிக்குமா? ஒவ்வொரு மது சாப்பிட்டா ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட்டு எண்ணிக்கை அஃபெக்ட் ஆகும். அண்ட் யூ கேன் ஹேவ் ஆல்கோஹாலிக் பேபி சிண்ட்ரோம்னே உண்டு. அப்நார்மல் பேபி பிறக்கக்கூடும். ஓவர் ட்ரிங்கிங், அதோட 1 பெக். அப்ராடில் எப்போதுமே ஒரு பெக் பர் டே எடுத்துப்பாங்க, அது ஒன்றும் பண்ணாது. அங்கே குளிர் வேறு ஜாஸ்தி. கரெக்ட். ஸோ தில் ஹேவ் 1 பெக். ஓப்பனாகவே ஹோட்டல்லாம் போனால் எப்போதுமே ட்ரிங்க் எல்லாம் இருக்காது. ஸோ தட் டசன்ட் அஃபெக்ட் 1 பெக் அ டே. பட் ஓவராக குடிச்சிட்டு ட்ரங்கடாக இருந்தால் இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் ஃபர்டிலிட்டி. இந்த குழந்தை இல்லைன்னு உங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு முதல்ல நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? நான் ஐ ஜஸ்ட் ஹவ் டு செக் அபார்ஷன் பண்ணாங்களா ஏதானு முன்னாலன்னு கேட்பேன். அதனால் அது பண்ணால் பாதிக்குமா? கரியணை குழாய் இன்ஃபெக்ஷன் சரியாக கிளியராக பண்ணலைன்னா கரியணை குழாய் பாதிக்கப்படும். அண்ட் ஃபஸ்ட்டு கடவுள் இப்படி கொடுக்குறது நீங்கள் காலையில் உதச்சா அதுவே ஒரு பாவம் வருதுன்னு. ஸோ தே ஷுட் கோ, இஃப் த நியூலி மேரிட் கப்புள், இஃப் தி டோன்ட் வாண்ட் அ சைல்ட், தே ஷுட் கம் அண்ட் கன்சல்ட் த கைனகாலஜிஸ்ட். எங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை வேணாம் டாக்டர், எப்படி எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி கேட்டுக்கணும். அவள் ப்ரெக்னென்சி ஆனதும் அபார்ஷன் பண்ணுறது பாவம். எவ்வளோ பேர் குழந்தை இல்லைன்னு காத்துட்ருக்காங்க. ஒன்று கல்யாணம் ஆன உடனே நீங்கள் பிளான் பண்ணணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. குழந்தை உடனே வேணுமா, ஆனால் 1 வருஷம் தள்ளி போடணுமா? இன்னும் தள்ளி போடுறதா இப்போ கோன் கன்சல்ட் த கைனகாலஜிஸ்ட். வி டோன்ட் வாண்ட் சைல்ட் ஃபார் 1 year, வாட் ஷுட் வி டோன்னு சொல்லி கேட்டு ரைட் வேல போகணும். அதான் யூ வாண்ட் ஹேவ் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் இருக்கணுமா, காப்பர்ட்டி அந்த மாதிரி போடணுமா? காப்பர்ட்டி அந்த மாதிரி போட்டால் ஃபஸ்ட் ஸ்டெப் போட்டால் யூ கேன் கோ ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ எந்த மாதிரியும் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அது மாதிரி யூ பிளான் ஃபார் 1 year or 2 years, ஈவன் 3 years. யூ கேன் பிளான் லைக் தட். நீங்களே எதுவும் பண்ணிக்கூடாது. ப்ரெக்னென்சி ஆனதும் போய் எங்கேயா போய் அபார்ஷன் பண்ணிவிட்டு கரியணை குழாய் பாதிப்பாயிட்டு அப்புறம் குழந்தை இல்லைன்னு வருது, முட்டாள்தனம். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வந்து பெண்களால் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்றது உண்மையா? ஆமாம், மாதவிடாய் வர மட்டும்தான். அதுவும் 35-40 இயர்ஸ்க்குள்ளே பெற்றுக்கணும். அதுக்கப்புறம் வர அந்த எக்கும் ஓல்டாக இருக்கும் இல்லையா நம்ம ஏஜ் பிரகாரம். ஸோ இல் பி மங்கோல் டவுன் சிண்ட்ரோம், மூளை இல்லாத பேபி, மக்கு பேபியாக பிறக்கும். ஸோ எல்லாமே சின்ன வயசுக்குள்ளேயே கல்யாணம் ஆன 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே குழந்தை பெற்றுக்க சொல்லுவேன் நான். அந்த சைல்டு வில் பி கிளவர் அண்ட் நைஸ் சைல்டு. அதுக்கு உடனே அக்கம்பனிமெண்ட் ஒரு பையனாக பொண்ணை உடனே பெற்றுக்கோங்க, 1-2 வருஷத்துக்குள்ளே ஃபேமிலியை முடிச்சிடுங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ தே கிவ் கம்பெனி டு ஈச் அதர் அண்ட் தேர் ஆல்சோ யங், யூஆர் யங், கேன் டீச் தம் நைஸ்லி. ஆண் பெண் 2 பேருக்கும் இடையே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து மோதல்கள் இருக்குது. இதெல்லாம் கூட அந்த குழந்தையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 100%. நீங்கள் குழந்தை முன்னாலும் சண்டைலாம் போட்டு எல்லாம் பண்ணிங்கன்னா அது குழந்தைய ஃபிசிக்கலி அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? அண்ட் வாட் எவர் யூ திங்க் இட் கோஸ் டு த பேபி இம்ப்ரெஷன். ஸோ ஹஸ்பண்ட் எப்போ தான் சண்டை போட்டுன்னு இருந்தால்
த சைல்டோட எமோஷன் ஆல்சோ இஸ் அப்செட். ஸோ நிறைவாக ரொம்ப அன்போ நல்லா இருக்கணும் குழந்தைகள் வர்றச்சே எதுவும் அசிங்கமானது எதுவும் பார்க்கக்கூடாது, அசிங்கமான வார்த்தைலாம் கேட்கக்கூடாது, என்வைரன்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். அதெல்லாம் குழந்தைய மனநிலையும் பாதிக்காது. பெண் கருத்து வச்சிருக்க காலகட்டத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த குழந்தையுடைய வெல்ஃபேருக்கு? அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வி கிவ் கன்சல்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்ட்லேயே கொடுப்போம். இது பண்ணணும், ரொம்ப மாம்பழம் சாப்பிடக்கூடாது, பப்பாளி சாப்பிடக்கூடாது, அப்புறம் பஸ்லலாம் போகக்கூடாது, ஆட்டோவில் போகக்கூடாது, எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். எது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ அது சாப்பிட்லாம், பாதாம் பருப்பு சாப்பிட்லாம், எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். வி கிவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்டு, அதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த செயற்கை கருத்தரிப்புக்காக வர்றவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா அதிகரிச்சிருக்கா? வந்துன்னு தான் இருக்குது. பிகாஸ் சம்படி ஹூ ஹஸ் டெலிவர்ட் அண்ட் லாஸ் அ சைல்ட் காட் ஸ்டெர்லைஸ்டு தே வில் கம். சம்படி குழந்தை இன்ஃபர்டிலிட்டி வயசானவங்க 39 அப்படி வருவாங்க. எல்லாம் அபார்ஷன் பண்ணிவிட்டு அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா அப்படி வருவாங்க. அப்படி பல விதமான குழந்தைய பிறக்காதவங்க வருவாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆச்சுன்னா 39 40 இயர்ஸ் குழந்தை பிறக்கலன்னா அவங்க வருவாங்க. பல விதமான இண்டிகேஷன்ஸ். டியூபல் பிளாக்கு, கர்ப்பத்தில் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, அப்புறம் திருப்பியும் குழந்தை ஒன்றுங்கிறச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வருவாங்க. பல விதமான இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப நன்றி உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. தேங்க்யூ.